பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா, செவ்வாய் இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதே போல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்புக்கு உரிய மாதம். அப்போ நாங்கள் சோம்பேறின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சில கேட்கலாம். அதாவது நீங்கள் சோம்பேறி கிடையாதுங்க, நிறைய விஷயங்களை ஆக்டிவாக செஞ்சீங்க. ஆனால் உங்களை செய்ய விடாமல் பல தடை இருந்துச்சா இல்லையா, பல அழுத்தத்தை சந்திச்சிங்களா இல்லையா. சில துலாம் ராசிக்காரங்களாம் ஊரை விட்டு போகலாமா இல்லை இந்த உலகத்தை விட்டு போகலாமாலாம் யோசிச்சிங்களா இல்லையா. அவ்வளோ தூரம் கஷ்டத்திலும் போராடி யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு தூணாக நின்று அவர்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொடுத்த நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேகத்தின் தன்மையில், உங்களுடைய சுறுசுறுப்பின் தன்மையில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கிரக ரீதியாக இருக்க போகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய மன அழுத்தங்கள்லாம் இருந்துக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நம்முடைய துலாம் ராசி நேயர்களுக்கு உடன் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக, அது சகோதரியாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள உறவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பெண்கள் மூலமாக உறுதியாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் வேலை தேடி இருக்கீங்கன்னா, உங்கள் கூட படித்த அல்லது உங்கள் கூட பழைய இடத்துல வேலை பார்த்த ஒரு பெண் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு சந்தித்தேன், அவங்கள பார்த்தேன், அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கட்டாயமாக ஏற்பட போகுது. சார், இது வந்து நாங்கள் துலாம் ராசி பெண்கள் தான், ஸோ எங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னா இந்த இடத்துல உறுதியாக எப்படி சொல்லலாம், துலாம் ராசி ஆணாக இருங்க, துலாம் ராசி பெண்ணாக இருங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய துலாம் ராசியில் உள்ள நேயர்களுக்கு உறுதியாக பெண்கள் மூலமாக ஏற்றம், பெண்கள் மூலமாக முன்னேற்றம், பெண்கள் மூலமாக அங்கீகாரம் அப்படிங்கிறத கிரகம் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த மாதத்தில் உறுதி செய்யுது.
அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மன அழுத்தம் இருந்திருக்கும். என்னை பொறுத்த துலாம் ராசிக்காரங்க நிறைய விட்டு கொடுத்து போயிட்டீங்க. 80% துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்க. 20% துலாம் ராசிக்காரங்க விட்டு விலகிட்டீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ரியாலிட்டி தன்மையை உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட தொழில் செய்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் ரீதியாக நம்முடைய துலாம் ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். சார் ஜாக்பாட்னா லாட்ரி விழுமா, இல்லை கோடிக்கணக்கில் கீழே பணம் கணக்குமா? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிங்க பார்த்தீங்களா, அது தடை. அதே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுதான் ஜாக்பாட். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடிய உங்களுக்கு உழைப்பின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. அப்போ பொருளாதார தடையே கிடையாதா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனையுமே கிடையாதா அப்படின்னா, என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரையும் நம்முடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வக்கரம் அடைகிறது ஜூலை 27 காலையில் வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலம் வரை என்னென்னா, உறுதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். தூக்கத்தை இழந்த துலாம் ராசிக்காக நிம்மதியாக தூங்க போகிறீங்க. பொருளாதாரத்தை இழந்த துலாம் ராசிக்காக பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லதே நல்லதே நடக்கும்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் நல்லது மட்டும் தான் நினச்சிங்க. ஆனால் இப்போ வரையும் ஒரு 60% நடக்கலை. ஆனால் இனிமே இந்த கிரக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உறுதியாக சூப்பராக நடக்க போகுது. ஏற்றங்களும் மாற்றங்களும் கிரக ரீதியாக நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, உங்களை விட வயது மூத்தவர்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருளாதாரம் நல்லா வரும். ஸோ அந்த பொருளாதாரத்தை நீங்கள் வந்து வீண் விரயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களை விட வயது மூத்தவங்க, உங்களுடைய பாட்டி தாத்தா, ஸோ இந்த உறவுகள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எமோஷன் ஆகக்கூடாது. சரியா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணால் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மாதத்தை கடந்து சென்று ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த மாதம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா, ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டால். சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும்போது துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுவேன். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே
நம்ம பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுங்கிறதா கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.